கண் திருஷ்டி என்பது உண்மையா அல்லது மூட நம்பிக்கையா? உலகில் கண் திருஷ்டிக்கு பயப்படாதவர்கள் இல்லை. கல்யாணம், கலை நிகழ்ச்சி, பெரிய சிறிய விழா முடிந்தாலும் சரி, உடனடியாக திருஷ்டி கழித்து போட்டுவிட்டு தான் மறுவேளை பார்ப்பார்கள். மணமக்கள் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னர் அவர்களை வாசலிலேயே நிறுத்தி வைத்து கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி கழிப்பது பழக்கம். திருஷ்டி பற்றி கவலைப்படாத நாடே இல்லை, மக்களே இல்லை. அனைத்து நாடுகளிலும் இந்த பழக்கம் உள்ளது. சில பேருடைய பார்வை பட்டாலே போதும், திருஷ்டிக்கு உள்ளானவர் பல விதத்திலும் பாதிக்கப்படுவர். ஏன், சில சமயம் உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படுவதுண்டு. பார்த்த பார்வையில் புதுச்சட்டை கிழியும், பால் புளித்து போகும், பல நாட்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது, வாந்தி எடுக்கும். இப்படி கெட்ட திருஷ்டியின் கெட்ட மகிமையை சொல்லிக்கொண்டே போகலாம். இது பல பேரின் அனுபவ உண்மை. இதை மூட நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. திருஷ்டியினால் ஏற்படும் பிரச்சினைகள், பாதிப்புகள் என்ன, அந்த பாதிப்புகளில் இருந்து விடுபடுவது எப்படி என்பதை பற்றி ஒரு முழுமையான தெளிவான விளக்கங்களுடன் வீடியோ பதிவிட்டுள்ளேன். கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்.